வணக்கம். செல்வகுமாரின் மழை பொழிவில் இடைவெளி எப்பொழுது? அறுவடை, உலர்த்துதல் மற்றும் பூச்சி விரட்டி அடித்தல், பல்வேறு மழை இடைவெளியை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய பணிகளுக்கு மழை இடைவெளி எப்பொழுது என்கின்ற ஆய்வறிக்கை இது. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 அக்டோபர் 21 செவ்வாய்க்கிழமை அதிகாலை ஆய்வறிக்கை. இப்பொழுது இலங்கை அருகே உருவாகி இருக்கக்கூடிய தாழ்வு நிலை தாழ்வு பகுதியாகி டெல்டா மாவட்டங்களுக்கு மழைப்பொழிவை தீவிரப்படுத்தி இருக்கிறது. தொடர் மழைப்பொழிவை கொடுத்திருக்கிறது, கனமழைப்பொழிவை கொடுத்து கொண்டிருக்கிறது. இந்த நிலை 2 நாட்களுக்கு தொடரும். 3வது நாள் வடகடலோரம், ஆந்திர எல்லையோரம், கர்நாடக எல்லையோர பகுதிகளுக்கு தொடரும். ஆக இன்றைக்கு தேதி 21 அக்டோபர் 21 கனமழை காத்திருக்கிறது. தென் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், வடகடலோரம் விட்டு விட்டு மழை இருந்து கொண்டே இருக்கும். புதுச்சேரிக்கு தெற்கே மிக கனமழை பொழிவும் வாய்ப்பு இருக்கு. டெல்டாவிற்கும் மிக கனமழை பொழிவு ஒரு சில இடங்களில் தெரிகிறது. புதுக்கோட்டை, ராமநாதபுரம் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் கண்டிப்பாக மிக கனமழை பொழிவு, அதீத மழைப்பொழிவு கூட தெரிகிறது ஒரு சில இடங்களில். இப்படி இருக்கிற நிலையில நாளை இந்த மழைப்பொழிவு இன்னும் தீவிரமடையும். மேற்கு மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், உள் மாவட்டங்கள், வட மாவட்டங்கள் என்று ஒட்டுமொத்த தென் மாநிலங்களுக்கு கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேசம் என்று நாளை 22ஆம் தேதி தீவிரமடையும். அப்ப நாளையும் இன்றைக்கும் கடும் அச்சுறுத்தலை கொடுக்கும். இடைவெளி எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த இடைவெளி இல்லாத மழை, இடைவெளியை எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு இடைவெளி இல்லாத கனமழை கடும் அச்சுறுத்தலை கொடுக்கும். இதனை தொடர்ந்து இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது தமிழ்நாட்டின் டெல்டா மாவட்ட கரைக்கு மேலே காற்றோ எதுவும் இல்லாமல் நகர்வது தெரியாமல், அறியாமல் நகர்வதே தெரியாத அளவிற்கு ஒரு குறைந்த அழுத்த பகுதி அப்படியே வடக்கு நோக்கி நகரும். அப்பொழுது கொஞ்சம் இடைவெளி கொடுக்கும். மழையில உங்கள் மேல் குறைந்த அழுத்த பகுதி இருந்தால் அங்கே மழை இடைவெளி கொடுக்கும், சுற்றிலும் மழை பொழிவை கொடுக்கும். அப்படி அது நகரும் பொழுது அங்கே மழை இல்லை என்றால் நம்மை விட்டு விலகுகிறது, வடக்கு நோக்கி விலகுகிறது என்று அர்த்தம். அப்ப டெல்டா மாவட்டங்கள் வளிமண்டலம் வழியாக, வடகடலோர வளிமண்டலம் வழியாக, தெற்கு ஆந்திர வளிமண்டலம் வழியாக அரபிக்கடலுக்கு நகரப்போகிறது. அந்தமானில் இருக்கக்கூடிய சுழற்சி அப்படியே ஆந்திர பிரதேசம் வந்துவிடும். இது அரபிக்கடல் போக ஆந்திர பிரதேச சுழற்சியும் அரபிக்கடல் சுழற்சியும் இணைப்பு சுழற்சியால் பிணைப்பிக் கொண்டு ஏற்கனவே நீடித்துக் கொண்டிருக்கூடிய அரபிக்கடல் சுழற்சியோடு இணைந்து அப்படியே மும்பை வரைக்கும், மகாராஷ்டிரா வரைக்கும், குஜராத் வரைக்கும் மழைப்பிடிப்பை கொடுக்கும். குஜராத் கூட இல்லை, குஜராத் மற்றும் ஒடிசா வரைக்கும் மழைப்பிடிப்பை கொடுக்கும். பருவமழை பின்வாங்கிய இடத்துல வடகிழக்கு பருவமழை பெய்ய போகிறது. அங்கே போய் தென்மேற்கு பருவமழை பின்வாங்கிய இடத்துல வடகிழக்கு பருவமழை பெய்ய போகிறது என்றுதான் சொல்ல வேண்டும். அப்படி இருக்கிற நிலையில தற்பொழுது இடைவெளி எப்பொழுது என்ற ஆர்வமாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நிலையில இன்றைக்கும் நாளைக்கும் மழைப்பொழிவு தொடர போகிற நிலையில நாளை 22ஆம் தேதி இன்னும் கொஞ்சம் மழை தீவிரமாக தான் இருக்கும். 22ஆம் தேதிக்கு பிறகு மெல்ல 23ஆம் தேதி கன்னியாகுமரி, திருநெல்வேலி உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலையும் கேரளாவிலையும் இருக்கும். தமிழ்நாட்டின் ஆந்திர எல்லையோர, கர்நாடக எல்லையோரத்தில் இருக்கும். ஆனால் 23ஆம் தேதி டெல்டா மாவட்டங்களில் மழையோட தீவிரம் குறையும். ஆனாலும் வடக்கே போகக்கூடிய அந்த தாழ்வு சுழற்சிக்கு தெற்கிலிருந்து காற்று போகும். 23ஆம் தேதி தெற்கிலிருந்து காற்று போகும்பொழுது தூத்துக்குடியில் காற்று நுழைஞ்சி சிவகங்கைக்கு வரும், ராமநாதபுரத்தில் காற்று நுழைஞ்சி புதுக்கோட்டைக்கு வரும், டெல்டா மாவட்டங்களில் காற்று நுழைஞ்சி அது மயிலாடுதுறை போகும். ஆக மழை பொழிவு திடீரென்று லேசாக கொடுக்கும். ஆனால் பெரிய மழை இருக்காது. 23ஆம் தேதி 23ஆம் தேதி நிகழ்வு ஆந்திர பகுதிக்கு நகர்ந்துவிடும். 23ஆம் தேதிக்கு பிறகு மெல்ல 23ஆம் தேதி வரைக்கும் மழை இருக்கும். 23ஆம் தேதி மாலை வரைக்கும் மழை இருக்கும். 23ஆம் தேதி மதியத்திற்கு பிறகு இடைவெளி கொடுக்கும். 24ஆம் தேதி இடைவெளி. சார் 24ஆம் தேதி நாள் முழுவதும் இடைவெளியா அப்படின்னா இல்லை, நாள் முழுவதும் இருக்காது.
மாலையில் மழை வாய்ப்பு தெரிகிறது ஆங்காங்கே. முற்பகலில் இடைவெளி. அப்போ 24ஆம் தேதி முற்பகல் இடைவெளி இருக்குது, அதை நீங்கள் பயன்படுத்தலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி நிறைய மழை பொழிந்து வயல்களில் நீர் தேங்கி இருக்கும். அந்த நீரை வடிய விடுவதற்கு 23ஆம் தேதி வடிய விடுவதற்கு சாதகம் இருக்கும். 24ஆம் தேதி வடிந்து விட்டால் நீங்கள் ஏதாவது அறுவடை பணியோ உலர்த்தும் பணியோ நீங்கள் செய்யலாம். ஆனால் 24ஆம் தேதி மாலை மழை இருக்கு என்பதை கவனத்தில் கொள்ளுங்க. கண்டிப்பாக கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேசலாம் மழை இருக்கும் 24ஆம் தேதி. தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களில் ஆங்காங்கே இருக்கும். டெல்டாவில் கூட தெற்கு காற்று காரணமாக ராமநாதபுரத்தில் நுழையிறது, புதுக்கோட்டைக்கும் அதே போல மணமேல்குடியில் நுழையிறது, அது பேராவூரணி உள்ளிட்ட பகுதிகளுக்கும், அதிராமட்டத்தில் நுழையிறது, அப்படியே டெல்டாவின் உள்பகுதிகளுக்கும் ஆங்காங்கே 24ஆம் தேதி மாலையில் மழை இருக்கும். ஆனால் அது சிறிது நேரத்தில் அது விலகிவிடும். அடுத்தது அன்றைக்கு இரவுக்கு பிறகு 25ஆம் தேதி நல்ல பிரைட்டான வெயில் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கு. ஆனால் பிரைட்டான வெயில் தமிழ்நாட்டுக்கு இருந்தாலும் 24ஆம் தேதி இரவில் சென்னைக்கு மழை இருக்குது. மாலை இரவில் சென்னைக்கு மட்டும்தான், அது பிரச்சனை இல்லை. திருவள்ளூர், திருத்தணி உள்ளிட்ட பகுதிகளுக்கு, ஆந்திர எல்லையோர பகுதிகளுக்கு 25ஆம் தேதி மழை இருக்குது. எப்படி 24ஆம் தேதி டெல்டாவிற்கு ஆங்காங்கே இருக்குன்னு எதிர்பார்க்குறோமோ அதே போல் இந்த புதுச்சேரிக்கு வடக்கே இருக்கக்கூடிய ஒரு பெண்ட் இருக்கா, அதில் தெற்கு காற்று நுழையும். அப்படி நுழையும் போது என்னாகும், ஆந்திர பிரதேசத்துக்கு ஒரு காற்று சுழற்சியும் வரப்போகுது. அந்தமானில் இப்போ தாழ்வு பகுதியாக உருவாகணும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோமோ, இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் அறிவித்திருந்தாங்களா, அந்த தாழ்வு பகுதி காற்று சுழற்சி வந்து அப்படியே ஆந்திர பிரதேசத்துக்கு வரும். அதனால ஒரு இணைப்பு சுழற்சியால் தெற்கு ஆந்திரா மற்றும் ஆந்திர எல்லையோர தமிழ்நாட்டின் மாவட்டங்களுக்கு 25ஆம் தேதி மாலை இரவில் மழை இருக்கும். ஆனால் 21, 22, 23 தான் தொடர் மழை. 24ஆம் தேதி மாலையில் கொஞ்சம் மழை டெல்டாவிற்கு, வடகடலோரமும் இருக்கும். 25ஆம் தேதி மாலை இரவில் வடகடலோர ஆந்திர எல்லையோர மாவட்டத்துக்கு மழை இருக்குது. பிற இடங்கள்லாம் நல்லா பிரைட்டாக இருக்கும். பிற இடங்கள்லாம் பிரைட்டாக. அப்போ 24, 25 உங்கள் அறுவடையை பாருங்கள். 25 டெல்டாவிற்கு நல்லா பிரைட்டாக இருக்கும். 25 சென்னைக்கு மழை இருக்குது, அது மேலே நினைவில் கொள்ளுங்கள். சரி, 26, 26 இடைவெளி தான். 26ஆம் தேதி மாலை இரவு அடுத்த நிகழ்வு மழைப்பொழிவை தொடக்கம். மேற்கிலிருந்து காற்று வங்கக்கடல் நோக்கி வரும். ஏன்னா மேற்கிலிருந்து காற்று வங்கக்கடலில் புதிய நிகழ்வு உருவாகி 27ஆம் தேதி மழைப்பொழிவை தொடக்குவதற்காக தமிழ்நாட்டின் கரையை நெருங்கி கொண்டிருக்கும். அந்தமான் பகுதியிலிருந்து அது வங்கக்கடல் நோக்கி அரபிக்கடல் காற்றை ஈர்ப்பதன் காரணமாக பாலக்காட்டு கடலிலிருந்து காற்று நுழைந்து அந்த மழை கடலோரம் வரும். அப்போ 26ஆம் தேதி மாலை இரவு மழை இருக்கு டெல்டாவிற்கு. 27லிருந்து அடுத்த சிஸ்டம் மழைப்பொழிவை தொடக்கணும். 27லிருந்து அடுத்தடுத்த நிகழ்வு இருக்குங்க. அதில் இடைவெளி இருக்கிற மாதிரி தெரியல. அப்படி இருந்தால் அரை நாள் ஒரு நாள் இருக்கலாம். நவம்பர் 3ஆம் தேதி 5ஆம் தேதிக்குள்ள, அப்படியே 5ஆம் தேதி நவம்பர் 5 வரைக்கும் அதில் 2 சிஸ்டம் இருக்குது. 27லிருந்து 31ஆம் தேதி வரை ஒரு சிஸ்டம், 1ஆம் தேதியிலிருந்து அப்படியே 3ஆம் தேதி வரைக்கும் 4ஆம் தேதி வரைக்கும் ஒரு சிஸ்டம் இருக்குது. அடுத்தடுத்த சிஸ்டம் இருக்குது. ஆகவே இப்போ இடைவெளின்னா எப்போ, 23ஆம் தேதி இடைவெளி கொடுக்க தொடங்கும். ஆனால் மழை குறுக்கீடு இருக்கும், எச்சரிக்கை தேவை. 24ஆம் தேதி மாலையில் டெல்டாவிற்கு மழை இருக்குது. ஆனால் பகலில் நல்ல பிரைட்டாக இருக்கும். 25ஆம் தேதி சென்னை உள்ளிட்ட வடகடலோரத்துக்கு மட்டும் மாலை இரவில் மழை இருக்கும். பிற பகுதியில் நல்ல பிரைட்டாக இருக்கும். 26ஆம் தேதி முற்பகல் இடைவெளி இருக்கும். பிற்பகலிருந்து மழை பொழிவு தொடங்கிடும். அப்போது 26 முற்பகல், 25 சென்னை தவிர்த்த பிற பகுதிகள் என்ன, 24 மாலை மட்டும் மழை இருக்குது. கண்டிப்பாக அதை நீங்கள் கவனத்தில் கொண்டு முற்பகல் வேலை செய்யணும். அப்போ 24 முற்பகல் இடைவெளி, 25 நாள் முழுவதும் இடைவெளி ஆந்திர எல்லையோரம் தவிர்த்து, 26 முற்பகல் இடைவெளி. இந்த இடைவெளியை நீங்கள் பயன்படுத்தி அறுவடை பணியை செய்யணும். 26 மாலை இரவு வரக்கூடிய மழை 27 தீவிரமடைஞ்சிடும். அடுத்த சிஸ்டம் இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி. இந்த அறிக்கை நீங்கள் அறுவடையை தொடக்கும் போது இதுதான் அப்படின்னு எழுதி வச்சது மாதிரி பெயராதீங்க தயவுசெய்து. காற்று சுழற்சி திடீர்னு உருவாக கூட வாய்ப்பு இருக்குது. இது விலக கூட கொஞ்சம் லேட் ஆகலாம். என்ன, இந்திய வானிலை ஆய்வு நிறுவனமே அந்தமான் பகுதியில் உருவாகிறது தான் தாழ்வு பகுதி ஆகும்னு அறிவிச்சிருந்த நிலையில் இலங்கை அருகே இருப்பது என்னாச்சு, தாழ்வு பகுதி ஆயிடுச்சு. புரியுதுங்களா? அப்போது அதாவது நூற்றுக்கணக்கான விஞ்ஞானிகள் கூடி அமர்ந்து ஆய்வு செய்து ஒரு முடிவை எடுக்கும் பொழுது கூட பெரிய பிழை இருக்குது. அப்போது கண்டிப்பாக இயற்கை நம் கையில் இல்லை. திடீரென்று ஒரு மாறுதல் ஏற்படும். அந்த மாறுதலை உங்களுக்கு அதை அறிவிப்பேன். அதனால் அப்டேட்ஸோட இணைந்திருப்பது கட்டாயம். உலகத்தில் 50க்கு மேற்பட்ட வல்லரசு நாடுகளிலிருந்து வானிலை அறிக்கைகள் வழங்கப்படுகிறது. ஆனால் எதுவுமே ஒன்று போல இருக்காது. அது மேலே புரிஞ்சுக்குங்க.
சிங்கப்பூர்லாம் முதல்ல மழை பெய்யணும் ஒரு நேரத்தை கொடுத்தா மழை பெஞ்சது, இப்போல்லாம் அப்படி கிடையாது. அதையும் புரிஞ்சுங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய ஜிஎஃப்எஸ் மாடல் உலகம் முழுக்க பயன்படுத்து, அது முற்றிலுமாக தவறாக போய் கொண்டிருக்கிறது. அது அமெரிக்காவோடது. அதுவே இப்படி எல்லாமே வல்லரசுகளின் வானிலை ஆய்வறிக்கை தவறாக போயிட்டு இருக்கு. ஆகவே கணிக்க முடியாத வானிலை இருக்கிற காரணத்தினாலே நம்முடைய வானிலை அறிக்கை இந்த அளவுக்கு சொல்வதை ஒரு பெரியதாக மகிழ்ச்சியாக எடுத்துக்கொள்கிறேன். இருந்தாலும் வானிலை மாறுதலுக்கு உட்பட்டது. வானிலை அறிக்கையோடு இணைந்திருந்த அந்த 23, 24, 25, 26, 24, 25, 26 இந்த இடைவெளியை எந்த நேரம் எப்பொழுது எப்படிப்பட்ட இடைவெளி என்பதை மீண்டும் ஒரு முறை இணைந்தே இருந்து கேட்டு திட்டமிட்ட பணி செய்து லாபம் அடைந்து அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.